ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பூமோட அதாவது கிங் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிங் போஸ்ட்டோட பாட்டம் சென்டரோட பேடு சரிங்களா. ஸோ இது 5 mm. ஸோ இது ரெண்டும் பாருங்கள், இது தேஞ்சிருச்சு, இது கொஞ்சம் தேயலை. இது பாட்டம் அதாவது சென்டர் பின்னோட பாட்டம் பேடு, இது டாப் பேடு தேஞ்சிருச்சு. இது 8 mmல வைக்கணும். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சரிங்களா. நம்ம தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பக்கெட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேலே நான் தூக்கியிருக்கேன், உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இருக்கும்போது இந்த 2 பேடை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இது ரெண்டும் ஏன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கேப்பு. இந்த கிங் போஸ்ட் வந்து இந்த ஸ்விங் சிலிண்டர் ராடு மேலே இங்கே உட்காந்துருச்சு அதாவது இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல லோட் ஆகும், உள்ளே வந்து பிஸ்டனுக்கு லோட் ஆகும் சரிங்களா. இந்த ராடு இந்த முனையில் இங்கே அழுத்தும் போது இந்த சீலுக்கு இந்த பாட்டமில் அதாவது இந்த ஏரியாவில் லோட் ஆகும். பின்னாடி வந்து உள்ள பிஸ்டனுக்குள்ளே பிஸ்டன் நல்லா தேயும், அந்த சீலும் போயிடும். ஸோ அடிக்கடி சீல் போகிறதுக்கான வாய்ப்பு ஸ்விங் சிலிண்டர். ஏன் அப்படின்னாக்கா இதுதான் ரீசன் சரிங்களா. இந்த இடத்துல பேடு வந்து திக்னஸ் அதிகமாக கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பாருங்கள், இப்போ கீழே கேப் இருக்குது, மேலே கேப்பே இல்லை, ஃபுல்லாக வந்து இறங்கிடுச்சு. இப்போ அந்தாண்ட பார்க்கலாம் நம்ம அதே போல் சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா, அடிக்கடி இந்த ஸ்விங் சிலிண்டர் போகுது. ஏன் போகுது அப்படின்னாக்கா, ஸோ பாருங்கள் இந்தாண்ட கேப்பே கிடையாது, இது ரெண்டும் ஒட்டின போல் அப்படியே பட்டாயிருக்கு பாருங்கள். ஸோ கீழே கேப் இருக்குது பாருங்கள், இது ரெண்டு இது மேலே வந்து லோட் ஆகக்கூடாது சரிங்களா. ஸோ போயிட்டு உள்ளே வரும்போது என்ன பண்ணும், லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து லோடு வந்து இதில் அதிகமாகும், உள்ளேயும் அதே போல் மேலே டாப்பில் அதிகமாகும் பிஸ்டனுக்குள்ளே. ஸோ டியூபும் தேயும், பிஸ்டனும் தேயும் சரிங்களா. இந்த சீல் சீக்கிரம் தேஞ்சிடும் ராடு. ஸோ அடிக்கடி சீல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, கீழே இருக்கிற பேடை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. கீழே மாற்றினாலும் ஒரு லூஸாகவே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ அதில் வந்து லோடு அதிகமாக வராது, டாப் பேடில் லோடு அதிகமாக வரும். இந்த பேடை வந்து 8 mmல போடுங்க. இப்போ இது வந்து 5 mm இருக்கும், ரெண்டுமே 5 mm தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டாப் பேடை வந்து 8 mmல போடுங்க. இந்த லோடு அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும், இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தும் இன்னும் சிறப்பான தகவல்கள்லாம் நிறைய இருக்குது, நான் சொல்லி தருவேன். ஸோ எப்படி ஓட்டுறதுன்னு நிறையா வீடியோ நான் சொல்லி தந்திருக்கேன். அடுத்து இன்னொரு தகவல் முக்கியமான ஒன்று, பம்பை பற்றி போட போகிறேன். அதாவது பம்பு எப்படி மாட்டுறது, சர்வீஸ் பண்ணி, அந்த வீடியோ இப்போ வரப்போகுது நெக்ஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம் நம்ம.